ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ நம்ம எங்கேருந்து விட்டோமோ அங்கேருந்து திரும்ப ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்போது பேஜ் நம்பர் 3ல் 1.3ல் இருக்கேன், லேப் 3 டாக்குமெண்ட்டில். இப்போ நம்ம பார்க்க போகிறது குரூப் பை கிளாஸ். இப்போ வந்து ஃபோர் அக்ரிகேட் ஃபங்க்ஷனை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குரூப் பை கிளாஸ். நம்ம ஆல்ரெடி லெசன் 1ல் லெசன் 2லையும் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். 5 விதமான கிளாஸஸ் இருக்குது. செலக்ட், அப்புறம் ஃப்ரம், அப்புறம் பார்த்திங்கன்னா வேர் கிளாஸ் இருக்குது, அப்புறம் ஆர்டர் பை கிளாஸ் இருக்குது, அப்புறம் குரூப் பை கிளாஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செலக்ட் ஃப்ரம் வேர்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். செலக்ட் வந்து காலத்தை செலக்ட் பண்ணுறதுக்கும், ஃப்ரம் டேபிளை செலக்ட் பண்ணுறதுக்கும், வேர் வந்து கண்டிஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கும், ஆர்டர் பை வந்து அசெண்டிங்காகவும் அல்லது டிசெண்டிங்காகவும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும். குரூப் பை கிளாஸ் மட்டும் நம்ம பார்க்கல. குரூப் பை கிளாஸ் வந்து நம்மளுடைய அவுட்புட்டை குரூப்பாக கம்பைன் பண்ணி ரிசல்ட்டை கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, இப்போது பல ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இந்தியாவிலேருந்து இருக்கிறாங்க அல்லது அமெரிக்கா, சிங்கப்பூர் இருக்காங்கன்னா, இந்தியாவிலேருந்து எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்துறோம். சிங்கப்பூர் ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்துறோம். அப்புறம் அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து அவுட்புட்டில் கொண்டு வருது. ஸோ டு குரூப் த ரிசல்ட்ஸ் அக்கார்டிங்லி, அதுதான் குரூப் பையோடைய கிளாஸோடைய வேலை. ஸோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு இன்னும் நல்லா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 1 போயிடுறேன். இதான் எக்ஸாம்பிள் நம்பர் 1. ஆல்ரெடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான், ஆனால் அதோட குரூப் பை நேஷ்னாலிட்டி அப்படிங்கிற ஒரே ஒரு அடிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லைன் நம்பர் 1ம் லைன் நம்பர் 2ம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். லைன் நம்பர் 3ல் குரூப் பையை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை குயிக்காக போய் நான் காப்பி பண்ணிவிட்டு எஸ்கியூஎல் டெவலப்பரில் அதே எக்ஸாம்பிள் அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். எவ்ரிதிங் இஸ் சேம், ஆனால் குரூப் பைங்கிற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் அடிஷ்னலாக அட்டாச் பண்ணிடுறேன். ஓகே, really taking time actually. Control V போட்டுறேன். இப்போ நம்ம அவுட்புட்டில் என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த ஆர்டிஸ்டெல்லாம் வந்து அமெரிக்காலேருந்தோ, எந்தெந்த ஆர்டிஸ்ட் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து, எந்தெந்த ஆர்டிஸ்ட் வந்து மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்களை கவுண்ட் பண்ணோம். அவங்க பேரை சொல்லாது, ஏன்னா நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறது அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் கவுண்ட் தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இட் வில் கவுண்ட் த நம்பர் ஆஃப் நேஷ்னாலிட்டிஸ் ஃப்ரம் US, ஃப்ரம் ஃப்ரெஞ்ச், ஃப்ரம் சம் அதர் கண்ட்ரீஸ் ஆக்சுவலி. ஸோ அதுதான் இந்த குரூப் பை கிளாஸோடைய மெயின் பர்பஸ். The main purpose of group by class is used to arrange the output accordingly. It will group the results accordingly. Control enter போட்டு நான் உள்ளே போயிடுறேன். இப்போ நம்ம கிடைக்கிற அவுட்புட்டில் எத்தனை பேர் அமெரிக்காக்காரங்க, எத்தனை பேர் ஃப்ரான்ஸ்காரங்க, எத்தனை பேர் இதர நாட்டுக்காரங்க அப்படிங்கிறத நம்பர் ஆஃப் நேஷ்னாலிட்டிஸை பிரிங் பண்ணி கொண்டு வரும். போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஜெர்மன் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஜெர்மனி 1, நம்பர் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் இஸ் 2, ரஷ்யன் 1, யுனைடெட் ஸ்டேட்ஸ் 4, ஸ்பானிஷ் 3. ஆர்டிஸ்ட் ஃப்ரம் த கண்ட்ரி. ஏன் இப்படி டைட்டில் வருதுன்னா, நம்ம இங்கே ஏலியஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். இது எப்படி இதை கவுண்ட் பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற கவுண்ட் ஃபங்க்ஷன் வச்சு நமக்கு இந்த அவுட்புட்டு கிடச்சிருக்கு. இது ஸோ இவர் ரொம்ப ஈஸியானது. இங்கே எப்படி நேஷ்னாலிட்டி எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே செலக்டில் நம்ம நேஷ்னாலிட்டி டிஃபைன் பண்ணியிருக்கோம், நேஷ்னாலிட்டி இண்டிகேட் பண்ணியிருக்கோம். அதனால் நேஷ்னாலிட்டியும் வந்திருக்குது, ஆர்டிஸ்ட் ஃப்ரம் த கண்ட்ரியும் வந்திருக்கு. இந்த நேஷ்னாலிட்டியும் தூக்கிட்டும் இந்த கொரியை ரன் பண்ணாலும் இதே அவுட்புட்டு கிடைக்கும். எக்ஸப்ட் இந்த காலத்தை நம்ம பார்க்க முடியாது ஆக்சுவலி. ஸோ நம்ம பெட்டர் விசிபிலிட்டிக்காண்டி நம்ம இந்த காலத்தையும் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இந்த காலத்தை தூக்கிட்டோம், நமக்கு அவுட்புட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் ஆக்சுவலி. இதை நான் தூக்கிடுறேன். இப்போ எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த தடவை ஒரே ஒரு காலம் தான் வரும், ஆனால் வந்து நேஷ்னாலிட்டி டிஃபைன் பண்ணியிருக்காது. ஏன்னா நம்ம செலக்டில் நேஷ்னாலிட்டி டிஃபைன் பண்ணலை. ஸோ இப்போ என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, கொரி ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ஃப்ரம் த கண்ட்ரி திரும்பி நேஷ்னாலிட்டி கிடச்சிச்சு. இப்போ நேஷ்னாலிட்டி இல்லாமல் வெறும் ஒரே ஒரு காலம் மட்டும் தான் வருது. ஏன்னா இங்கே நம்ம டிஃபைன் பண்ணலை நேஷ்னாலிட்டிங்கிறத. ஸோ இங்கே நேஷ்னாலிட்டி நம்ம டிஃபைன் பண்ணிட்டோன்னு சொன்னால் அவுட்புட்டில் நமக்கு ப்ராப்பராக நமக்கு அதுக்குண்டான நேஷ்னாலிட்டிக்கு உண்டான
காலமும் கிடச்சி ப்ளஸ் கவுண்ட் ஃபங்க்ஷனும் செயல்பட்டு நமக்கு அவுட்புட்டு கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஸோ குயிக்காக அடுத்த எக்ஸாம்பிள் போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இதோட அவுட்புட்டை திரும்பவும் இன்னொருத்தரை பார்த்துருவோம். கண்ட்ரோல் என்டரை கொடுத்துட்டேன். இப்போ அவுட்புட் வந்து நேஷ்னாலிட்டி சேர்ந்து நமக்கு கிடைக்கும் பாருங்களேன். இந்த ஒரு கிளாஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காம அடுத்த கிளாஸ் நான் வேறு ஏதாவது பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண வச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். நம்ம முன்னாடி மாதிரி அவுட்புட் கிடச்சிச்சு, பக்காவாக கிடச்சிச்சு. இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் அவங்க பேசியிருக்கிறாங்க. இதே எக்ஸாம்பிள் தான், அதே எக்ஸாம்பிள் தான். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, லைன் 1 லைன் 2 லைன் 3 எல்லாம் அதே தான். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, அடிஷ்னலாக ஹேவிங் கிளாஸ் சொல்லுவாங்க. ஹேவிங் கிளாஸ்ன்னு கொடுத்து கிரேட்டர் தென் நம்பர் 1. நமக்கு இப்போது ஒரே ஒரு நேஷ்னாலிட்டிக்காரங்க இருந்தாங்கன்னா அது நமக்கு தேவையில்லை. மோர் தென் 1 நேஷ்னாலிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கிறாங்க, ஃப்ரெஞ்சு 2 பேர் இருக்கிறாங்க, ஸ்பானிஷ் 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ ஜெர்மன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தவங்க தான் இருக்கிறாங்க, ரஷ்யன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. ஸோ இந்த அந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹேவிங் கிளாஸை டிஃபைன் பண்ணி ஹேவிங் கிளாஸை கொண்டு வந்து மோர் தென் ஒன் பார்த்தீங்கன்னா ஹேவிங் கிளாஸை டிபெண்ட் பண்ணி மோர் தென் 1 சிட்டிசன், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டவங்க மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வேணாம், ஒன்றுக்கு மேற்பட்டவங்க மட்டும்தான் வேணும். எந்தெந்த நேஷ்னாலிட்டிக்காரங்கெல்லாம் வந்து மோர் தென் 1 இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் வேணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனை குயிக்காக நான் இங்கே கொடுத்து அது எப்படி செயலாற்றுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ whenever we are using comparison operator like a greater than, lesser than, greater than equal, lesser than equal or equal, so we need to use having clause along with the values, actually along with the operators. Having count greater than 1, having count greater than 1. ஓகேம்மா. இப்போ ஸோ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஹேவிங் கிளாஸை பற்றி பார்த்துட்ருந்தோம். ஸோ லாஸ்ட்டு இதில் வந்து ஒரு சின்ன எரர் இருந்துச்சு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஹேவிங் கவுண்ட் வந்து இங்கே கேபிட்டல்லையும் அடுத்த எக்ஸாம்பிள் இங்கே ஸ்மால் லெட்டர்லையும் டிபெண்ட் பண்ணியிருந்ததுனால ஒரு சின்ன எரர் மெசேஜ் அடிச்சிச்சு. ஸோ இதுலேருந்து என்ன நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குதுன்னா, கவுண்ட்டை வந்து ஒரு இடத்துல கேப்ஸ்லையும் ஒரு இடத்துல ஸ்மால் லெட்டர்லையும் டிபெண்ட் பண்ணால் ஸோ இட் லீட்ஸ் டு அன் எரர் ஆக்சுவலி. ஸோ இட்ஸ் மேண்டேட்ரி ஃபார் அஸ் டு டிஃபைன் count function in both the place with the same either uppercase or lowercase actually. இங்கே பாருங்களேன், போன எக்ஸாம்பிள் அப்படி தான் நான் டிபெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் போட்டேன். நமக்கு அவுட்புட் எனக்கு கரெக்டாக இங்கே கிடச்சிருச்சு. ஸோ கிரேட்டர் தென் 1, எந்த நேஷ்னாலிட்டிக்காரங்க மோர் தென் 1 இருக்காங்களோ அதை மட்டும் கொண்டு வா அப்படிங்கிற இன்புட் இங்கே கொடுத்த உடனே ஃப்ரெஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 2 is which is greater than 1, 4 which is greater than 1, and 3 is also greater than 1. So the answer as well as the input as well as the output பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு கிடச்சிருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ குயிக்காக அடுத்த நம்மளுடைய எக்ஸ்ப்ளனேஷனுக்கு போயிடுவோம். இப்போ அவங்க செட் queries பற்றி பேசுகிறாங்க. 3 விதமான ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஒன்று யூனியன் ஆப்ரேட்டர், அடுத்தது இன்டர்செக்ட் ஆப்ரேட்டர், அடுத்தது மைனஸ் ஆப்ரேட்டர். நம்மளுடைய சிடிபியில் நம்ம யூனியனை மட்டும் தான் பார்ப்போம். யூனியன் வந்து எப்பப்போலாம் யூஸ் பண்ணுறோமோ, அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் கொரியை 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணுறதுக்கு நமக்கு பயன்படக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் தான் யூனியனாக இருக்கட்டும், இன்டர்செக்டாக இருக்கட்டும், மைனஸாக இருக்கட்டும். ஸோ there are totally 2 queries, totally 2 different statements. In order to combine both the queries as well as statements together, we use 3 different types of operators in set queries. The first one is union, the second one is intersect, the third one is minus. Union பார்த்தீங்கன்னா whenever we use union operator, அது பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபஸ்ட் கொரியை கொண்டு வரோம், இல்லை செகண்ட் கொரியை கொண்டு வரோம், இல்லைனா ரெண்டையும் சேர்த்தே கொண்டு வரோம். டிபெண்ட்ஸ் அப்பான் த கொரி வி அப்ளை. அடுத்தது இன்டர்செக்ட் டெஃபினட்டாக ரெண்டையும் கம்பைன் பண்ணி நமக்கு ஆன்சரை கொடுக்கும். இட் வில் ரிட்டர்ன் ஆல் த ரோஸ் ஆர் ரெக்கார்ட்ஸ் பை போத் த queries. 2 ஸ்டேட்மெண்ட்லேருந்தும் நமக்கு ஆன்சர் கிடச்சி அது ஒன்றா வரும்.
மைனஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டை மட்டும் கொண்டு வந்து செகண்டை மைனஸ் பண்ணிடும். It will bring output only for the first query. Automatically it will detect the output for the second one. ஸோ இதுதான் இந்த செட் குவரிஸ்க்குண்டான நம்ம புரிஞ்சிருக்கிற விஷயங்கள். ஸோ இதை குயிக்காக போயிட்டு ஒரு எக்ஸாம்பிளாக அப்ளை பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த செட் குவரிஸை பார்த்துட்ருக்கோம், யூனியன், இன்டர்செக்ட் as well as மைனஸ். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போயிடுவோம். முன்னாடியே சொன்ன மாதிரி யூனியன் வந்து இட் வில் கம்பைன் query 1 and query 2 together. இன்டர்செக்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டத்தையும் கொண்டு வரோம். பட் அதில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, query 1 query 2 சேர்ந்து எது நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, ரெண்டும் இணைந்து கம்பைன் செய்யப்பட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிற அவுட்புட்டை அது இன்டர்செக்ட்டு கொண்டு வரும். காமன் சொல்லலாம், query 1க்கும் query 2க்கும் ஸ்டேட்மெண்ட் 1க்கும் ஸ்டேட்மெண்ட் 2க்கும் உள்ள காமனான அவுட்புட்டை இது கொண்டு வரும். ஸோ மைனஸ் வந்து ரெண்டாவது குறியை வந்து ஸ்லாஷ் பண்ணிவிட்டு டிடெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வரும். குயிக்காக நம்ம ஃபஸ்ட் இதுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து யூனியனு நான் காப்பி பண்ணிடுறேன். SQL டெவலப்பருக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணிடுறேன். யூனியன் தான் நம்மளுடைய ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், அங்கே அப்ளை பண்ணிடுறேன். ஓகே, என்ட்ரு பண்ணி கண்ட்ரோல் வியை போட்டு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் யூனியனு. ஸோ இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், நேஷ்னாலிட்டி, டேட் ஆஃப் பர்த் வேணும் எனக்கு, எங்கேருந்து வேணும், ஆர்டிஸ்ட்டுங்கிற டேபிள்லேருந்து வேணும், எந்த நேஷ்னாலிட்டி வேணும், ஃப்ரெஞ்ச் நேஷ்னாலிட்டி மட்டும் வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொரியிலையும். செகண்ட் கொரியில் அதே 4 காலத்தையும் கூப்பிட்ருக்கேன், அதே டேபிள் நேம். ஆனால் கண்டிஷன் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டிங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் லெஸ் தென் 1870 1870க்கு கீழே உள்ளவங்க நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். இது லெஸ் தென் ஆப்ரேட்டர் ஆக்சுவலி, லெஸ் தென், ஆமாம், 1870க்கு கீழே உள்ளவங்க நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். லெஸ் தென் ஆப்ரேட்டராக இருக்கிற வாசி என்ன அவுட்புட் கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் இது பண்ணிடுறேன், கண்ட்ரோல் என்ட்ரோ கொடுத்து அவுட்புட்டு பார்க்குறதுக்கு போயிடுறேன். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து நமக்கு ஃப்ரெஞ்ச் நேஷ்னாலிட்டி வேணும், ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 நமக்கு 1870க்கு கீழே பொருந்த நேஷ்னாலிட்டி பீப்புள் வேணும். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறேன். அவுட்புட்டு நமக்கு கிடைத்து விட்டது. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன, நமக்கு ஃப்ரெஞ்ச் நேஷ்னாலிட்டி வேணும்னு கேட்டோம். பாருங்களேன், ஃப்ரெஞ்ச் நேஷ்னாலிட்டி நமக்கு அவுட்புட்டு கரெக்டாக வந்துருச்சு. அடுத்த கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, 1870க்கு கீழே பிறந்தவங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்களேன், இது 1956, இது வந்து 1870க்கு கீழே. அடுத்தது பார்த்திங்கன்னா 1866, இதுவும் 1870க்கு கீழே. ஸோ இந்த 2 அவுட்புட்டும் எதை குறிக்குதுன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை குறிக்குது. இந்த அவுட்புட்டும் அதாவது 1869 தான், அது வந்து பார்த்தீங்கன்னா 60, அப்புறம் 1887, இது பார்த்தீங்கன்னா இது லெஸ் தென் கிடையாது, இது கிரேட்டர் தென். பட் இது எந்த அவுட்புட்டை குறிக்குதுன்னா, ஃப்ரெஞ்சுங்கிற அவுட்புட்டை குறிக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த அவுட்புட்டை நம்ம கொண்டு வந்துச்சு, இங்கே இந்த அவுட்புட்டையும் கொண்டு வந்துச்சு, அதாவது இந்த அவுட்புட்டையும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு எந்த அவுட்புட்டை கொண்டு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அவுட்புட்டையும், அதாவது 1856ங்கிற அவுட்புட்டையும் 1866ங்கிற அவுட்புட்டையும் கொண்டு வந்துச்சு. ஸோ 2 அவுட்புட்டும் இணைந்து யூனியன் ஆகி நமக்கு கிடைக்குது, ஆன்சர்ஸ் கிடைக்குது. ஸோ இதுவும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போது அடுத்த எக்ஸாம்பிளுக்கு டக்குன்னு போயிடுவோம். அடுத்த எக்ஸாம்பிள் அதே தான், ஆனால் ஒரு சின்ன மாறுதல் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா, இப்போது ஸ்டேட்மெண்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 4 காலத்தை டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட் 2லேயும் 4 காலத்தை query 2லேயும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு காலத்தை நான் இப்போ என்ன செய்கிறேன், டெலீட் பண்ணிவிட்டு இப்போ கொரியை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். அதாவது ஸ்டேட்மெண்ட் query 1ல் 4 காலத்தை கால்ஃபார் பண்ணியிருக்கிறேன், query 2ல் 3 காலத்தை கால்ஃபார் பண்ணியிருக்கிறேன். இது வந்து கான்ட்ரடிக்டிங் ஆகுது. ஸ்டேட்மெண்ட் 1க்கும் ஸ்டேட்மெண்ட் 2க்கும் நமக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஏற்படுது. அதனால் இது ஆட்டோமேட்டிக்காக எரர் மெசேஜில் போய் விட்டுடும்.
இதுதான் அந்த எக்ஸாம்பிள் நம்பர் 2ல் பேசிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ரிசல்ட்டு கிடச்சிட்ருக்கு. கண்டிப்பாக எரர் மெசேஜ் தான் வரும். காரணம் என்னென்னா query 2ல் நமக்கு அவுட்புட்டு 3 தான். ஸோ இப்போ என்ன பண்ணிடுறேன், திரும்பவும் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்றேன். டேட் ஆஃப் பர்த் சாரி அதை காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணி கண்ட்ரோல் V கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ அவுட்புட் நமக்கு கரெக்டாக வரும். ஏன்னா query 1லையும் query 2லையும் பார்த்தீங்கன்னா 4 காலம் இருக்குது. அதனால் அவுட்புட் நமக்கு நிச்சயமாக கன்ஃபார்மாக கரெக்டாக தான் வரும். முதல்ல 3 இருந்துச்சு, அதனால் எரர் அடிச்சிச்சு. இப்போ 4 கரெக்டாக வந்து உட்காந்துருக்கு, அதனால் அவுட்புட் கரெக்டாக வரும். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். query 1 query 2லேயே அவுட்புட் வந்து, அதாவது காலம் வந்து மேட்ச் ஆகணும். காலம் மேட்ச் ஆகலைன்னா நமக்கு எரர் வந்துடும். ஸோ அடுத்தது இன்டர்செக்ட். ஸோ இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்டர்செக்ட் எக்ஸாம்பிள். அதே தான், எல்லாமே அதே தான். ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா query 1 query 2க்கு நடுவில் இன்டர்செக்ட். இன்ஸ்டெட் ஆஃப் யூனியன் we are going to apply intersect. காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ SQL டெவலப்பரில் போய்ட்டு அதே query-யை இப்போ ரன் பண்ண போகிறோம். ஒன்லி டிஃப்ரென்ஸ், இன்ஸ்டெட் ஆஃப் யூனியனுங்கிற இடத்துல இன்டர்செக்டை நம்ம போட்டு விட அவ்வளோதான், சிம்பிள். அதே தான், எவ்ரி திங் இஸ் ஆஸ் இட் இஸ். ஓகே, எல்லாமே அதே தான். இப்போது கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் என்டர் கொடுத்த உடனே நமக்கு query 1ல் யாரெல்லாம் ஃப்ரெஞ்சு நேஷ்னாலிட்டியோ அவங்களாம் வேணும்னு சொல்லிட்டு query 1ல் சொல்லியிருக்கிறோம். query 2ல் என்ன சொல்லியிருக்கோம், வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து 1870க்கு கீழே உள்ளவங்க எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி நமக்கு ஃப்ரெஞ்சு கிடச்சிருச்சு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா 1870க்கு கீழே பிறந்தோம் ஃப்ரெஞ்சு நேஷ்னாலிட்டி மட்டும்தான் எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கோம். இது 1869, விச் இஸ் லெஸ் தென் 1870. ஸோ query 1ம் query 2ம் சாட்டிஸ்ஃபை ஆகிற அவுட்புட் மட்டும்தான் நமக்கு இங்கே வரும். இன்டர்செக்ஷன் which is nothing but a common value for both query 1 as well as query 2. முதல்ல நமக்கு 4 வேல்யூ கிடச்சிச்சு. 2 ஃப்ரெஞ்சு, ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஒரு ரஷ்யான்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் கிடச்சிருக்கு. காரணம் என்னென்னா query 1ல் ஒன்லி ஃப்ரெஞ்ச் நேஷனாலிட்டி வேணும்னு சொல்லியிருக்கிறோம். query 2ல் 1870க்கு கீழே பிறந்த லெஸ் தென் தேட்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிச்சு. இப்போது இந்த லெஸ் தென் ஆப்ரேட்டரை கிரேட்டர் தென்னாக மாற்றி பார்க்குறேன், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு லெஸ் தென்னுங்கிறத கிரேட்டர் தென்னாக மாற்றி கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்டர்செக்ஷன் முடிய போது அடுத்தது மைனஸு. நமக்கு இப்போ கிரேட்டர் தென் போட்டதுனால 1870 கிரேட்டர் தென். ஸோ 2 queryயும் சாட்டிஸ்ஃபை ஆகிற அவுட்புட்டு மட்டும்தான் இன்டர்செக்ஷனில் வரும். ஃப்ரெஞ்சு கிடச்சிருச்சு. நான் கிரேட்டர் தென் கொடுத்ததுனால 1887. போன தூரம் 1869, இந்த தூரம் 1887. ஸோ இன்டர்செக்ஷன் நமக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது மைனஸ் போயிடுறேன். எல்லாம் அதே தான். அந்த இன்டர்செக்ஷனுங்கிற அந்த ஆப்ரேட்டரை மட்டும் தூக்கிட்டு மைனஸ்ன்னு கொடுத்துட்றேன். மைனஸ் கொடுத்துட்றேன். எக்ஸாம்பிளில் வந்து லெஸ் தென் ஆப்ரேட்டர் போட்டு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர் போட்டு இதை புரிஞ்சுப்போம். இப்போ நமக்கு query 1 என்ன சொல்லியிருக்கு, எனக்கு ஃப்ரெஞ்சு பர்சன்ஸ் வேணும். எல்லா ஃப்ரெஞ்சு பர்சனும் வேணாம், யாரெல்லாம் 1870க்கு மேலே பிறந்தாங்களோ அது கீழே பிறந்தவங்கள ஆட்டோமேட்டிக்காக அதை வெட்டிடும். ஸோ அந்த ஸ்லாஷ் பண்ணிடும், டிடெக்ட் பண்ணிடும். அவங்களாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். இது எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்றேன்.
அவுட்புட் என்ன வருது? டெய்லி டூ ஸ்லோ. ஃபோனை மாற்றினா இப்போ தான் போயிடுவாமா. வேறு ஃபோனு நெட்ஒர்க் மாற்றியும் இப்படி தான் இருக்குது. ஹாட்ஸ்பாட்லேருந்து சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுனால டெய்லி டைம் கன்சியூமிங்காக இருக்குது. ஃப்ரெஞ்சு நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? 1870க்கு ரைட் என்னன்னா 1870க்கு மேலே பிறந்தவங்கள வெட்டணும். அப்போ 1870க்கு கீழே பிறந்தவங்க ஓகே, அதுதானே இதோட அர்த்தம். அப்படி தானே? ஸோ வந்து என்னென்னா ஃப்ரெஞ்ச் பீப்புள் எனக்கு வேணும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு? 1870க்கு மேலே பிறந்தவங்களை அவுட்புட்டில் கொண்டு வராத, மைனஸ் பண்ணிவிடு அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ மைனஸ் பண்ணி கரெக்டாக நமக்கு கொண்டு வந்துருச்சு. இப்போ இது ஆப்ரேட்டரை மாற்றுறேன், மாற்றி லெஸ் ஆக்கிடுறேன். மாற்றி இப்போது என்ன கொண்டு வரோம்? இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ கொரி 1ல் வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள் வேணும், ஆனால் எல்லா ஃப்ரெஞ்ச் பீப்புளும் வேணாம். 1870க்கு கீழே பிறந்தவங்களை வெட்டி விட்டுட்டு எனக்கு வேணும். போன இதில் 1870க்கு மேலே உள்ளவங்களை வெட்டி விட்டுட்டு எனக்கு ஆன்சர் வேணுன்றோம். இப்போ 1870க்கு கீழே உள்ள பிறந்த எல்லாரையும் வெட்டி விட்டுட்டு எனக்கு ஆன்சர் கொடு, மைனஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஆன்சர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். முன்னாடியே 1869 ஆன்சர் வந்துச்சு. இப்போது என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆயிரத்தி 1887 தான். என்னென்னா ஃப்ரெஞ்ச் பீப்புள் தான் வேணும், ஆனால் 1870க்கு கீழே யாராவது பிறந்தாங்கன்னா அவங்க வேணாம். அப்போ அவங்க வேணான்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மேலே பிறந்தவங்க தான் வேணுங்கிற அர்த்தம் அங்கே வந்துடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை ஸ்லாஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக நமக்கு ரிசல்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் மைனஸு. ஸோ இதுவும் நமக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது நம்பர் 3, பேஜ் நம்பர் 5 தான் இருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டாப்பிக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஸ்டேபிளை பற்றி பேசுகிறாங்க. ஒரு வேல்யூ, ஒரு அவுட்புட் வரும்போது நமக்கு டூப்ளிகேஷன் வர்றது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். அந்த டூப்ளிகேஷனை எப்படி ரிமூவ் பண்ணுறது அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். குயிக்காக போய் இதை காப்பி பண்ணிவிட்டு முதல்ல ஒரு கொரியை ரன் பண்ணி பார்க்குறேன். டூப்ளிகேஷனோட சேர்த்து வர ஒரு கொரியை ரன் பண்ணி பார்க்குறேன். கண்ட்ரோல் டி, டூப்ளிகேஷனோட வர ஒரு கொரி, கண்ட்ரோல் என்ட்ரை போட்டு இப்போது இந்த டேபிள் வேறு டேபிள் பார்ப்போம். ஒர்க் டேபிள், இது வரைக்கும் ஆர்டிஸ்ட் டேபிளை பற்றி பார்த்தோம், ட்ரான்ஸ் டேபிளை பற்றி பார்த்தோம். இந்த இன்புட் வந்து இந்த எக்ஸாம்பிள் ஒர்க் டேபிளை பற்றியான எக்ஸாம்பிள். இப்போ நான் அவுட்புட் கிடச்சிச்சா இல்லையா? இன்னும் எவ்வளோ டைம் ஆகும்? செலக்ட் டைட்டில் ஃப்ரம் டு டாட் ஒர்க் டேபிளை ஃபுல்லாக கொண்டு வாங்க தான் சொல்கிறோம். ஒர்க் டேபிள் வர மாட்டேங்குது. ஒர்க் டேபிள், சாரி ரியலி டேக்கிங் டைம். நான் ஒர்க் டேபிள் உள்ள டைட்டில் எல்லாம் வந்துருச்சோம்மா. இப்போ பாருங்களேன், நிறைய டூப்ளிகேஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபார்மர் மார்க்கெட்டு, ஃபார்ம்ஸ் இன் ப்ராக்ரஸ். So Fiddler. So we have so many duplicated values which is repeated more than once. So in order to eliminate the repeated values, in order to eliminate the duplicated values, so we are going to apply a command called distinct command. We are going to apply a command called distinct command. Actually இந்த கீவேர்டு டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி டூப்ளிகேஷனை நம்ம எலிமினேட் பண்ண போகிறோம். அந்த டிஸ்டிங்க்ட் கமாண்ட் எங்கே யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, செலக்ட் கிளாஸுக்கு அப்புறம் நம்ம காலம் நேம் கூப்பிடுவோம் இல்லையா, அந்த காலம் நேமுக்கு முன்னாடி அந்த டிஸ்டிங்க்ட்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ண போகிறோம், அந்த கமாண்டை யூஸ் பண்ண போகிறோம். செலக்ட் டைட்டிலை செலக்ட் பண்ணேன், ஆனால் எப்படி செலக்ட் பண்ணேன்? டிஸ்டிங்க்டோட செலக்ட் பண்ணு. அப்படின்னாக்கா நீ என்ன செய்ய, டைட்டிலுங்கிற காலத்தில் போய் எல்லா டூப்ளிகேஷனையும் தூக்கிடு அப்படிங்கிற அர்த்தம் இங்கே வந்துடுது. செலக்ட் டிஸ்டிங்க்ட் டைட்டில், மீனிங் செலக்ட் த டைட்டில் பை ரிமூவிங் தி டூப்ளிகேஷன் அப்படிங்கிற அர்த்தம் அங்கே வந்துடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிஸ்டிங்க்ட்டுங்கிற அந்த கமாண்டு டைட்டிலுங்கிற காலத்தில் அப்ளை பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக டூப்ளிகேஷன் காணா போய் இப்போ ஒன்லி யூனிக் வேல்யூஸ் மட்டும் நமக்கு கிடைக்க போகிறது. ஸோ அதுதான் இது, வெரி சிம்பிள் லாஜிக்கு. நமக்கு இப்போ அவுட்புட் வந்துடும்.
சாரி கொரி ரன் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு கொரி ரன் ஆகிட்டுருக்கு. கொரி ரன் ஆகிட்டுருக்கு. கொரி ரன் ஆகிடுச்சு. செலக்ட் டிஸ்டிங் டைட்டில் ஃப்ரம். இப்போ பார்க்கலாம். போன தடவை 36 வேல்யூஸ் வந்துச்சுப்போமா. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 27 வேல்யூஸ் தான் வருது. போன தடவை நம்பர் ஆஃப் ரோட்ஸ் ஃபெட்ச்டு பார்த்தீங்கன்னா 36, இப்போ 27 தான். வாய்? பிகாஸ் the remaining 9 values has been removed because of the duplication. அடுத்த 9 வேல்யூ டூப்ளிகேட் ஆகுதுவாசி ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் டிஸ்டிங் கமாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான பர்பஸ். ஸோ டிஸ்டிங்க்ட் எப்போதுமே செலக்ட் கிளாஸோட யூஸ் பண்ணணும். நம்பர் 2, காலமுக்கு முன்னாடி, காலமை டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்டிங்க்ட்ங்கிற கமாண்டை கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் டிஸ்டிங்க்டை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். ஸோ அடுத்தது நம்ம நல்ல பற்றி பேச போகிறோம். பேஜ் நம்பர் 6, டாபிக் நம்பர் 4 நல்லு. கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறேன்.